ஹலோ மக்களே! இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் விவசாயிகள் சங்கத்தை உறுப்பினர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க. இந்த விவசாய கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள். அது இல்லாமல் ஒன்று மெயினாக வச்சாங்க. என்ன பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெயோ, தேங்காய்ண்ணெயோ, கடலெண்ணெயோ இந்த மாதிரி எண்ணெய்கள் வந்துட்டு மானிய விலையில் வழங்குமாறு அவங்க கோரிக்கைகள் வச்சாங்க. இந்த கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா நடைமுறையில் எந்தளவு சாத்தியம் அண்ட் அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவாகும், அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அந்த மாதிரி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய், இந்த மாதிரி தூய்மையான எண்ணெய்கள் தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாக நீண்ட நாள் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாமாயில் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது, ஃபேட் அதிகமாகி நிறைய இந்த இதய ப்ராப்ளம்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது படிப்படியாக சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. பட் நாளைக்கே இது ஒரே நாள் இது சாத்தியமானு பார்த்தா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. இப்போ இந்த பாமாயில்லாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பாமாயில்லாம் பார்த்திங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து கப்பலாக நிறைய நம்ம நாட்டுக்கு வந்து இறக்குமதி செய்கிறாங்க. அதை சடனாக ஸ்டாப் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இதை நம்பி நிறைய பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாருமே வந்து பயங்கரமாக இதுக்கான அக்ரிமெண்ட்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. இதுவே அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயிகளிடமிருந்து நேரடியாக அந்த எண்ணெய்கள்லாம் வாங்கி அவங்க என்ன பண்ணலாம், இந்த செக் ஆலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது நிறைய வந்து அவங்க ஊக்குவிச்சு நிறைய என்கரேஜ் பண்ணி ஒரு 3 to 5 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு இந்த பிளான் வந்து பக்காவாக வந்து சாத்தியமடைய வைக்கலாம். அவங்க அந்தளவு ஸ்டெப் எடுக்கணும். அது இல்லாமல் இதுக்கு என்ன செலவாகும்னு பார்த்திங்கன்னா, இங்கே தான் வந்துட்டு பட்ஜெட்ன்ற ஒரு பெரிய பாறாங்களே இங்கே தான் வந்து விழும். ஏன்னா இதுக்கு அவ்வளோ செலவாகும். இதே பாமாயில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 80 to 90 ரூபா அந்த ரேட்டில் அவங்கக்கிட்ட வாங்குவாங்க 1 லிட்டர். அது நமக்கு 25 ரூபாய்க்கு மானிய விலையில் தருவாங்க. இதே நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான எண்ணெய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாம் வாங்குகிற பொருள் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 200 to 250 ரூபா ஆகும். கவர்மெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட அவ்வளோ ஆகும். அதுக்கு மேலே மக்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரேஷன் ஷாப்ஸ் இருக்குது, ரேஷன் கடைகள் இருக்குது. இதில் பாமாயில் பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 150 கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்லாம் பண்ணணுன்னா 500 to 600 கோடி செலவாகும். கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா பலாயிரம் கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு செலவாகும். ஸோ இது கண்டிப்பாக மிகப்பெரிய செலவு தான். அண்டு சவால்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது பாமாயில் பார்த்திங்கன்னா அதை வந்து கலப்படமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம் அதில் கலப்படம் பண்ணுறது. ஸோ சுத்தமாக தான் வரும். இதுவே நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் யாராச்சும் கண்டிப்பாக கலப்படம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு ரொம்ப அது பாதுகாப்பாக கொண்டு வந்து ரேஷன் கடையில் சேர்த்துறதே வந்துட்டு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அரசாங்கத்துக்கு. அண்டு பாமாயிலில் பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் வந்து அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. இதே நல்லெண்ணெய், கடலெண்ணெய்னா வந்து கொஞ்ச நாளில் வந்துட்டு அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் கெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே பாமாயில் வந்து கெட்டு போகாது. ஸோ பாமாயில் வந்துட்டு ஒரு சர்வதேச வர்த்தகம். இப்போ அந்த பெரிய பெரிய நாட்டில் இருந்தெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்பி எத்தனையோ அக்ரிமெண்ட்ஸ் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ சடனாக ஸ்டாப் பண்ணவும் முடியாது. கவர்மெண்ட்டுக்கும் செலவு ப்ளஸ் சவால்கள் நிறைந்த ஒரு சூழலில் தான் இருக்குது. இப்போதைக்கு இது சாத்தியம் ஆகாது. பட் ஃப்யூச்சரில் இது சாத்தியமான கூறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு 2.5 கோடி ரேஷன் ஷாப்புக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுற அளவு நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய் உற்பத்தி வந்து அந்தளவு இல்லை. இப்போது இதே பாமாயில் விற்பனை, அந்த பனைமரம், அந்த பாமாயில் வந்துட்டு ஷார்ட்டாக வளரக்கூடிய பனைமரம் அதுலேருந்து தான் வருது. அது விளைச்சல் தர்றதுக்கும் நார்மலாக இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதோட விளைச்சல் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது பாமாயிலுக்கான விளைச்சல் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சீக்கிரம் அதை வந்துட்டு கல்டிவேட் பண்ண முடியும், சீக்கிரம் அது வந்து வளர்ந்துடும். அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண தேவையில்லை.
அதனால நம்ம நாட்டில் வந்து அதுக்கான உற்பத்தி வந்து இப்போ கம்மியாக இருக்குது. பட் அரசாங்கம் ஃப்யூச்சரில் ஸ்டெப் எடுத்து விவசாயிகளை என்கரேஜ் பண்ணி இந்த செக் ஆலைகளெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சாத்தியமாக இருக்கும். பட் இதில் நம்ம நான் எண்ணெய் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு மக்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ பாமாயில் யூஸ் பண்ணுறனால ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் பாமாயிலில் மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி சுத்திகரிக்கப்பட்ட இந்த ரீஃபைண்ட் ஆயிலாக வரக்கூடிய கடையில் வாங்கக்கூடிய எல்லா எண்ணெயிலுமே கெட்ட கொழுப்பும் சில விஷயங்கள் இருக்குது. பாமாயிலில் மட்டுமே இல்லை. பாமாயில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சாப்பாட்டில் மட்டும் இல்லை, நிறைய இந்த பேக்கரியில் இந்த சிப்ஸ் பேக்கெட், இந்த போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி தயாரிக்கிற எல்லா இடத்துலையும் வந்துட்டு மேக்ஸிமம் பாமாயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். இது மட்டுமே கெட்டது அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்கவும் தேவையில்லை, யூஸ் பண்ணலாம். பட் நம்ம கம்மியாக அதை யூஸ் பண்ணணும். இப்போ வீட்டில் சாப்பாடும் நம்ம அதே செய்கிறோம். வெளியே போனால் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுலையும் அந்த ஆயில் கலந்துருக்கும். நெக்ஸ்ட்டு போண்டா பஜ்ஜி சுடுற இடத்துலையும் அந்த ஆயில் கலந்துருக்கும். ஸோ டெய்லியுமே ஒரே எண்ணெயை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது வந்துட்டு இந்த இதய நோய்க்கெல்லாம் நிறைய வழிவகுக்கும். இதே நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டுமே யூஸ் பண்ணாமல் நம்ம கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் நம்ம பாமாயில் யூஸ் பண்ணிக்கலாம், சில நேரம் வெளியே கடையில் வேறு எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த வெளியே இருக்க ஸ்நாக்ஸு, கடை ஐட்டம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.